யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்து தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, முண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வாசித்த இந்த வேத பகுதியை கொண்டு நம்ம முதலாவது ஜெபித்து விட்டு நம்ம செய்திக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். நல்ல பிதாவே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஆண்டவரே, வாசித்த இந்த வேத பகுதியின்படி ஆண்டவரே, இந்த நாள் செய்தியை கேட்கிற ஜனங்களுக்கு இது பிரயோஜனமாய் நீர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, செய்தி கொடுக்கிற அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக ராஜா. இதிலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள எங்கள் தேவன் சித்தம் வைத்திருக்கிறோம், உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நீ நடத்தி செல்லும்படி ஜெபிக்கிறோம். கேட்கிறவர்களுக்கு ஆண்டவரே அது பிரயோஜனமாய் மாறட்டும். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படட்டும். உங்களுடைய சித்தம் மாத்திரமே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எதற்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தெரிந்து கொண்டீர் என்பதை இந்த சத்தியத்தின் மூலமாக அவர்கள் உணர்ந்து கொண்டு உமக்காக ஆண்டவரே செயல்படுகிறவர்களாக மாறும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் வாகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்த்திருப்பீங்களான்னா சமாரிய ஸ்திரீயை போய் அந்த இடத்துல சந்திக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சீஷர்கள் போய் போஜனம் கொண்டு வரும்படித்து அவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் இயேசு சமாரிய ஸ்திரீயை அங்கே மீட் பண்ணுறாங்க. சமாரிய ஸ்திரீ நம்ம அதற்கு அடுத்தடுத்த வசனங்களை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை ஒரு விரும்பப்படத்தக்கதா, ஒரு மதிப்புக்குரியதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. முத்திரையிடப்பட்ட ஒரு பெண்ணாக அவள் காணப்பட்டா. கேவலமான, அதாவது அருவருக்கப்படப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் உள்ள ஒரு பெண்ணாக தான் இந்த சமாரியா ஸ்திரீயினுடைய இந்த துவக்கத்தை, அதாவது அவளுடைய அறிமுகத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அவள் இயேசுக்கு முன்பாக நின்று குடத்தில் தண்ணீர் எடுக்கும் பொழுது இயேசு அவரை பார்த்து கேட்குறாரு, எனக்கு தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி தா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த ஸ்திரீ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யூதனாக இருக்கும் பொழுது நீங்கள் சமாரியரோடு நீங்கள் எப்படி நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. யூதர்கள் சமாரியர்களை ரொம்ப அருவருப்பானவங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு இடத்துல இயேசு சீஷர்கள் இடத்துல அவர் சொல்லும் பொழுது, ஊமையாக சொல்லும் பொழுது, நல்ல சமாரியன் அந்த ஸ்டோரியை பற்றி சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு லேவியன் கடந்து போனாங்க, ஒருத்தன் அடிபட்டு கிடந்தான். அதை பார்த்துட்டு அவங்க சும்மா தான் போனாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஆசாரியர் கடந்து போனாங்க, அவரும் வழி விலகி போனார். ஆனால் ஒரு நல்ல சமாரியன் வந்தான், அவனை தூக்கி சத்திரக்காரன்கிட்ட கொடுத்து காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டிருக்காருன்னு அந்த சமாரியனை குடித்து இயேசு சீஷர்களிடத்தில் முன்னடையே சொல்லியிருக்கிறாரு ஒரு ஊமையாக. அதற்கு பிறகு இயேசு இந்த சமாரிய ஸ்திரீயை அவர் போய் சந்திக்கிறாரு. நான் இந்த காரியத்தை நான் தியானிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு தாகம் வந்துடுச்சு. ஏன் இயேசு இந்த ஒரு பெண்ணுக்காக அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி அவர் போய் டயர்டாகி அந்த கிணத்தடியில் போய் அவர் உட்காரணும்? அப்போது அவருக்குள்ள ஒரு தாகம், அவருக்குள்ள ஒரு ஏக்கம். அவர் தான் ஜீவ தண்ணீர் உள்ள நதி, அவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமானவர். அவருக்கு தாகமே எடுத்திருக்குன்னா இது சரீரத்தில் ஒரு ஃப்ளஷில் ஒரு தாகம் இல்லை, அவருடைய ஆத்மாவில் இருக்கிற ஒரு தாகத்தை தான் நான் அந்த இடத்துல உணர்ந்தேன். அந்த ஸ்திரீ இடத்துல அவர் போக வேண்டியது இருக்குது. அது கொஞ்சம் முன்னாடி வசனத்தில் பார்த்தீங்கன்னா சீஷர்கள்லாம் கூட
போஜனத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போதகரை உட்கார வச்சுட்டு இவங்க போயிட்டாங்க. அவங்க போன பிறகு தான் இயேசு இந்த சமாரிய ஸ்திரீகிட்ட போய் தனிப்பட்ட விதத்தில் போய் அழகாக போய் பேசுகிறாரு. ரொம்ப அழகாக பேசுகிறாரு. அவர் பேசிக்கிட்டே வராரு. இந்த பொண்ணும் அவர்கிட்ட கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் யூதனாக இருக்கிறீங்க, என்கிட்ட போய் தண்ணி கேட்குறீங்களே, அப்படி கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்குறது யாருன்னு உனக்கு தெரியாதுன்னு அப்படி அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் தொடர்ந்துகிட்டே வருது. அதுக்கு அடுத்துள்ள வசனங்களை பார்க்கும்போது, உங்ககிட்ட பாத்திரம் எதுவும் இல்லையே, நீங்கள் முண்டுக்குள்ளே பாத்திரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அந்த வசனத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. நான் அடுத்தடுத்த வசனங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். 15வது வசனம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே முண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். ஹல்லேலூயா! எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். ஆண்டவரே, எனக்கு தாகமே வரக்கூடாது, நான் முண்டுக்குள்ள இந்த இடத்துக்கு திரும்ப வரக்கூடாது. அந்த இடத்துல ரொம்ப அழகாக அவர் சொல்லிருக்கிறாரு, எனக்கு அந்த தண்ணீரை நீங்கள் தரணும். ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு கருத்து பாருங்கள். அந்த சமாரிய ஸ்திரீ இயேசு இடத்துல சொல்கிறார், எனக்கு அது தாகத்திற்குரிய அந்த தண்ணீர் எனக்கு வேணும். இவளுடைய வாழ்க்கையுடைய பின்னணி என்னன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரிந்திருக்கிறது. அவர் அழகாக அந்த மகள்கிட்ட பேசுகிறாரு, உனக்கு அந்த தண்ணீர் வேணும்னா நீ போய் உன்னுடைய புருஷனை இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த மகள் இவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேச 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 உண்மையை ஓப்பனாக அவர்கிட்ட வெளிப்படுத்தி சொல்கிறார். எனக்கு புருஷன் இல்லையா, நீங்கள் என் புருஷனை வர சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது இயேசு அடுத்த வசனத்தில் ரொம்ப அழகாக அவளை வேதனைப்படுத்தாதபடி, அவளை காயப்படுத்தாதபடி அவர் வார்த்தை சொல்கிறார் பாருங்கள். 16வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். 17. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கின்றேன். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு அந்த மகளுடைய வாழ்க்கை என்ன என்பது அவருக்கு நன்கு அறிந்திருக்கிறாரு. துல்லியமாக அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆனால் இயேசு அந்த இடத்துல எவ்வளவு ஞானமாய் அந்த பெண்ணை அவர் ஆதாயப்படுத்தணும், அவளுக்கு அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி அவருக்கு அந்த ஊற்று அவளுக்கு கொடுக்கணும், அவளுக்குள்ள ஒரு தாகம் இருக்குது என்பதை இயேசு நன்கு அறிந்திருந்து அந்த பெண்ணிடத்தில் அன்பாக போய் பேசுகிறாரு. சரி, இந்த ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுக்கணுன்னா நீ போய் முதல்ல உன் புருஷனை கூட்டிட்டு வா அப்படின்றாரு. உடனே அந்த பொண்ணு தாகமாக பேசுகிறா. நம்ம யாராவது மீட் பண்ணும்போது முதல்ல எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய பர்சனலை ஓப்பனாக எல்லார்ட்டையும் நம்ம சொல்லிட மாட்டோம் இல்லையா? வாயை திறந்து உண்மை சொல்லுன்னு கேட்டால் கூட உண்மைகள் வெளியில் வராது. ஆனால் இந்த பெண் ஒரு பாவத்தில் இருக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறா. ஆனால் இயேசு கேட்கும் பொழுது உண்மையை வெளிப்படையாக ஓப்பனாக அவர்கிட்ட ஷேர் பண்ணுறா. என்ன நடக்குது, ஏன் அவர்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணணும்? அவளுக்கு இயேசு யாருன்னு தெரியாது, அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஏன் அதை ஓப்பனாக அவர் சொல்கிறாருன்னா, அந்த கேட்ட விதம், அந்த மகளிடத்தில் அவர் கேட்ட விதம், அவங்க 2 பேருக்குள்ளே அவர் என்ன பேசினார், அவர் எவ்வளோ அழகாக கேட்குறாரு பாருங்கள். சீஷர்கள்லாம் போயிட்ட பிறகு அழகாக கேட்குறாரு. ஏன்னா இயேசுக்கு அந்த மக வேணும். உலகத்தின் பார்வையில் அந்த மகள் ஒரு தள்ளப்பட்டவளாக இருக்கிறா, முத்திரையிடப்பட்ட ஒரு பாவியாக இருக்கிறா, சமுதாயத்தினால் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறா, யாராலும் அங்கீகரிக்கப்பட முடியாத அருவருக்கப்படத்தக்க ஒரு வாழ்க்கையில் அந்த மகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக அவள் ஒரு விலையேற பெற்றவளாக இருந்திருக்கிறாள். இதுதான் இந்த வேத பகுதியினுடைய ஆழ்ந்த சத்தியம். இயேசு அவளுடைய பாவத்தை எல்லாம் பார்க்காம அவளை சுத்திகரிக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. டைரெக்டாக போயிட்டு நீ பாவியாக இருக்க, நீ இத்தனை பேரோட வாழ்ந்துட்டுருக்க, நீ தயவுசெய்து இதெல்லாம் விட்டுட்டு மனம் திரும்ப, அப்படியெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. அந்த மகளை குற்றப்படுத்தலை. நம்ம ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் நம்மளை குற்றப்படுத்தாத ஒரு தேவன்.
வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் இரவும் பகலும் சகோதரர் பேரில் குற்றம் சாட்டுகிற ஒரு பிசாசு இருக்கிறானா. ஆனால் அந்த பிசாசுக்கு துணை போகிற மாதிரி இன்றைக்கி அநேகர் குடும்பங்கள்லேயும் ஊழியங்கள்லேயும் பல போராட்டங்களையும் பிரச்சனைகளை கொடுத்து ஒருத்தரையாக பிளேம் பண்ணி ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பேசி பேசி குற்றப்படுத்துகிற ஆவிகள் தான் பேப்பர்லேயும் மீடியாவிலையும் சோஷியல் மீடியாலையும் போட்டு ஊழியர்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இப்படி வாழ்கிற இந்த கடைசி நாட்களில் இயேசு நமக்கு ஒரு முன்னுதாரணமாக அந்த நாட்களிலே அந்த மகளை குற்றப்படுத்தாமல், ஏன் அவர் குற்றப்படுத்தலாம்? அவர் ஒரு நீதிமான், அவர் மற்றவர்களுடைய வேதனைகளை அறிகிற ஒரு ஆண்டவர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த செய்தியின் வாயிலாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அம்மா, நீ எப்பேற்பட்ட வேதனையின் வழியாக நீ கடந்து போகனவளாக இருக்கலாம், உன்னை எவ்வளோ பேர் கேவலமாக பேசினவங்களாக இருக்கலாங்க, உன்னை யாருமே புரிந்து கொள்ளவே மாட்டாங்க, நீ எவ்வளோ உண்மையாக இருந்தாலோ நேர்மையாக நடந்தாலோ எனக்கு பயந்து நீ நடந்தாலோ நீ இந்த உலகத்தில் எனக்காக வைராகியமாக இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்து உன்னை மேலே மேலே குத்தி காயப்படுத்துகிற இந்த சொசைட்டியில் இருக்கிற ஜனங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் அன்றைக்கு அந்த சமாரிய ஸ்திரீயுடைய இருதயத்தை இயேசு அறிந்தது போலதான் உங்களுடைய இருதயத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த பாதையில் கடந்து போகிறீங்க, எந்த பிரச்சனையில் கடந்து போகிறீங்க அப்படின்றது ஆண்டவர் ஒருவருக்கு தான் தெரியும். என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே ஆண்டவரே, நான் துக்கத்தின் பாதையில் கண்ணீரின் பாதையில் நான் கடந்து போய் கொண்டு இருக்கிறேனே, எனக்கு விடுவிப்பார் யாருமே இல்லையே, எனக்கு இதில் ஒரு விடுதலையே கிடையாத ஆண்டவரே, நான் எவ்வளவு நாள் இந்த போராட்டத்தை சகிக்க முடியும், அன்பே இல்லாத ஒரு உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகிற ஒரு நாட்கள், ஒருவருக்கு விரோதமாய் பேசி குற்றப்படுத்துகிற ஒரு கடைசி நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். கடைசி காலத்துக்குரிய அடையாளங்களில் மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? குற்றப்படுத்துகிற ஒரு ஆவி. அதுதான் இன்றைக்கும் அநேக ஊழியர்களை பரிசுத்தவான்களை பார்த்தீங்கன்னா போட்டு போட்டு குற்றப்படுத்தி அவமானப்படுத்தி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் தேவன் அவர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த மகளுக்கு இயேசு யார் என்று தெரியாது, ரட்சிப்பு என்ன என்று தெரியாது. ஆனால் இரட்சகரிடத்திலே போய் அவள் கேட்கிறார், எனக்கு அந்த தண்ணீரை நீங்கள் தரணும், நான் திரும்ப இங்கே வந்து முண்டு கொள்ள வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு அந்த ஜீவ தண்ணீர் உள்ள அந்த சமாதானத்தின் ஆவியை எனக்கு தாங்க ஏசப்பான்னு அந்த மகள் ஆண்டவரை பற்றி எதை கேட்குறேன்னு தெரியாமலே அவர்கிட்ட கேட்குறா. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஜீவன் தண்ணீருள்ள நதி உனக்குள்ளே வரணும்னா நீ உன்னை சுத்திகரிக்கணும், நீ உன்னை சுத்திகரித்து கொள்ளணுமா, நீ பரிசுத்தமாக ஆகணும், உன்னை நான் கழுவ நான் விரும்புகிறேன், இந்த உலகத்தின் பார்வையில் நீ தலை நிமிர்ந்து நிற்கிறவளா உன்னை நான் மாற்ற விரும்புகிறேன். ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை. அதனால் சொல்கிறாரு, நீ இப்படி பாவம் செஞ்சேன்னு சொல்லலை, நீ போய் அவள் வாயிலிருந்தே அந்த பாவத்தை அறிக்கை செய்யணும், அவன் மனம் திரும்பணும். நம்ம ஆண்டவர் யாரையும் காயப்படுத்துகிறவர் அல்ல, குற்றப்படுத்தி அவமானப்படுத்துகிறவர் அல்ல. அந்த மகளை கேட்குறேன், நீ போய் உன் வாயிலிருந்து உண்மை வரணும் இல்லையா, நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மகள் சொல்கிற, ஐயா எனக்கு புருஷன் இல்லை. ஆமாம், நீ உண்மையை தான் சொன்ன, உனக்கு புருஷன் இல்லை, 5 புருஷன் இருந்தாங்க, இப்போ உன் கூட இருக்கிறவன யார், உனக்கு புருஷனே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த மகளுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். ஹல்லேலூயா! ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரராக நாம் இருக்கிறோன்னா, மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்கிறோன்னா, மற்றவங்கள கர்த்தருக்குள்ளே நம்ம ஆதாயப்படுத்துகிறோன்னா அவங்களுடைய குற்றத்தை பார்க்கவே கூடாது. அவர்களை குறித்து பரலோகம் என்ன சித்தம் வைத்திருக்கிறது என்பதை மாத்திரமே நம்ம நோக்கமாக இருந்து அந்த ஆத்துமாவை நம்ம ரட்சிக்கணுமே, அதில் தான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும். அதை தான் அன்று இயேசு சொன்னார். உலகத்தினுடைய பார்வையில் அவர் ஒரு தவறான ஒரு பெண், எவ்வளோ அன்புக்காக ஏங்கி இருக்கிறார். ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணால் அந்த புருஷன் அவனை விட்டுட்டு போயிட்டா, 2வது 3 4 5 பரலோகம் அது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்குது, அது வரைக்கும் அமைதியாக தான் இருக்குது. உலகம் ஏற்றுக்கவே. ஆனால் பரலோகம் அதை பார்க்குது எந்த சூழ்நிலையில். ஆனால் ஒரு நாளும் ஆண்டவர் புறக்கணித்து தள்ளுகிறவரே இல்லை. வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இந்த மகளிடத்தில் அவர் அந்த வார்த்தை சொன்னவொடனே அந்த மகளுக்கு இருதயம் திடுக்கிட்டு, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு
அருமையான வார்த்தை. அந்த மகள் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவரே எனக்கு புருஷன் இல்லதா, நீங்கள் அது உள்ளதபடி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம். இப்போது ஆண்டவர் கேட்குறாரு. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் என்கிறார். அப்போது உடனே 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமில்லை, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்போதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகளும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும், அவருடைய பரிசுத்த சந்ததிக்குள்ளே வர வேண்டும் என்றது ஆண்டவருடைய சித்தம். ஒரு முறை ஒரு திருச்சபையில் நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது நான் கேள்விப்பட்டது, ஒரு திருநங்கை ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சபையில் போய் மிகுந்த கவலையோடு போராட்டத்தின் மத்தியில் தற்கொலையின் எண்ணத்தில் சபையில் போய் முன்னாடி உட்காந்து ஆராதிக்கிற இடத்துல ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ண போனாங்களாம். அப்போது அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாரா, எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த சகோதரியை கடிந்து கொண்டு அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பிட்டார். அந்த துக்கம் தாங்க முடியாமல் அந்த மக வெளியில் போயிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. குற்றப்படுத்துவதற்கு, யாரையும் நியாயம் தீர்ப்பதற்கும் நமக்கு அதிகாரம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தர், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், கேருபீன்கள் மத்தியிலும் சேராபீன்கள் மத்தியிலும் ஓயாமல் போற்றப்படுகிறவர், பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் அவரை தொழுது கொள்கிறாங்க, அவரை ஆராதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தெய்வமே கீழே இறங்கி வந்து அந்த மகளிடத்தில் பேசுகிறாருன்னா, அந்த ஊழியக்காரர் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தாலானால் அந்த ஒரு ஆத்துமா நரகத்துக்கு போயிருக்காது, தற்கொலைக்கு நேராக தூண்டி இருக்க பிசாசானவன் அந்த மகளை தற்கொலைக்கு நேராக தூண்டி இருக்க மாட்டான். அந்த ஜீவன் போயிடுச்சு. நான் ஒரு முறை ஊழியத்தின் பாதையில் நான் கடந்து போகும் பொழுது ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பதாக இருக்கும். அப்போது நான் தெருவில் ட்ராக்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அப்போது ஒரு சகோதரர்களே 2 பேரை நான் பார்த்தேன். அவங்க ஒரு நல்ல ஒரு மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பிரபலமான ஒரு ஊழியத்தோடு இணைந்து அவங்க வாரம் அந்த ஊழியத்தை அவங்க தொடர்ந்து செய்து கொண்டு வருங்கிறாங்க. அவங்க என் கூட பைபிள் காலேஜ் படித்தவங்க அந்த 2 சகோதரர்களும். எனக்கு அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். நைட்டு 7 மணி ஆகிடுச்சு. அவங்கள நான் பார்த்தேன். பார்த்த உடனே என்னையும் பார்த்துட்டு, ஐ கிரேஸ் எப்படி இருக்க, நல்லா இருக்கிறியா, ஊழியங்கள்லாம் எப்படி போச்சு, நல்லா இருக்கேண்ணே, நீங்கள் எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரத்தில் எங்கே போயிட்டு வர, என்ன மினிஸ்ட்ரி பண்ண, நான் சொன்னேன், நான் சில பிள்ளைகள் மத்தியில், இப்படிப்பட்ட சகோதரிகள் மத்தியில் ஆனால் நான் ஊழியம் செஞ்சுட்டு வரேன், இவங்களுக்கெல்லாம் சில தேவைகள் இருக்குண்ணா, உங்களால் முடிஞ்ச மினிஸ்ட்ரியில் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க முடியுமா, எவ்வளோ திக்கற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க, கைவிடப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்கண்ணா, கணவனால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க, தகப்பன் தாயால் புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த என்ன சொன்னார், ஒரு 1 வீக் கழித்து நீ ஃபோன் பண்ணு கிரேஸ், நான் யோசித்து சொல்கிறேன், நான் இல்லைனா ஏதாவது நான் உனக்கு கலெக்ட் பண்ணுறேன், இல்லை உன்னுடைய மினிஸ்ட்ரிக்கு நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவரை டிபெண்ட் பண்ணல, பட் கேட்டதுனால நான் சொன்னேன், நான் இயேசுவை மட்டும்தான் நான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு வாரம் கழித்து இவர் இப்படி சொன்னார். அதே போல் அந்த இடத்துல மினிஸ்ட்ரிக்கு நான் திரும்ப போகும் பொழுது அந்த பிரதருக்கு ஃபோன் பண்ணி கேட்குற, பிரதர் இத்தனை பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அந்த பேக்ஸு ஷூ புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும், சில சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது வேலைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சகோதரன் சொல்கிறாரு, கிரேஸ் என்னை தப்பாக நினைக்காத, நீ பிரசங்கம் பண்ணுற, நீ நல்லா வர்ஷிப் பண்ணுற, எல்லாம் செய்கிற, உனக்கு ஏதாவது தனிப்பட்ட விதத்தில் ஹெல்ப் வேணும்னா கேளு, நான் தரேன். நான் இந்த மாதிரி கேவலமான ஜனங்களுக்கு, இப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் நான் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், எனக்கு அது அசிங்கமாக இருக்குது, என் பேர் கெட்டு போயிடும், சொசைட்டியில் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். என் மனசு ரொம்ப உடைஞ்சி போயிட்டு நான் ரொம்ப துக்கத்தில் இருந்தேன். இவங்க யாருக்கு ஊழியம் செய்கிறாங்க, இவங்க யாருக்காக ஊழியம் செய்கிறாங்க சொல்லுங்கள்?
ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக ரொம்ப ரொம்ப ஹை சொசைட்டி பீப்புளுக்கு இப்படி மற்றவங்களுக்கு மட்டும்தான் போய் நீ சுவிசேஷம் சொல்லணும், சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது உனக்கு பாடே வராது, ரொம்ப லக்ஸுரி பீப்புள், அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் போய் சொல்லணும், இல்லை கிறிஸ்தவங்களுக்கே சொல்லி சொல்லி அவங்களுக்கே இது பண்ணணும் அப்படின்னு வேதத்தில் இருக்குதா? சொல்லுங்கள். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்குங்க அப்படின்னு தான் இயேசு சொல்கிறாரு. இந்த உலகம் பொல்லாங்கானவனால நிறைந்திருக்கு. அசுத்தம் நிறைந்த உலகத்தில் தான் ஜனங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாமளும் ஒரு விதமான அசுத்தத்தில் தானே இருந்திருப்போம். அந்த அசுத்தமான சாக்கடையில் இருந்த நம்மளை தானே ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினால கழுவி தன்னுடைய சொந்த பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். அப்போ இன்னொரு சகோதரனை சகோதரியை குற்றப்படுத்துவதற்கு நம்ம யாரு? குற்றப்படுத்துறது யாரு? இன்னொரு ஊழியக்காரர். அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். நான் சொன்னேன், உங்களுடைய எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி அவங்க ஊழியம் செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இயேசு அன்றைக்கி அந்த மகளை குற்றப்படுத்தாமல் டைரெக்டாக போயிட்டு என்ன பண்ணுறாரா, அந்த ஜனங்க மனம் திரும்பணும். அப்போது அந்த ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? ஒரு தனிப்பட்ட மனிதனை அல்லது நபரை தேவன் சந்திக்கும் பொழுது என்ன நடக்கிறது? இயேசுவை பார்ப்பதற்கு சிறிது நேரம் வரைக்கும் அவள் இந்த உலகத்தில் ஒரு பாவியாய் வாழ்ந்த ஒரு மகள், அசுத்தமான வாழ்க்கையில் இருந்த ஒரு மகள், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மகள், தள்ளப்பட்ட ஒரு மகள், யாராலும் விரும்பப்படத்தக்க ஒரு வாழ்க்கை வாழாத கேவலமான ஒரு நிலைமையில் இருந்த ஒரு மகள், அவளை தன்னுடைய சுய பிரயோஜனத்துக்காக பயன்படுத்தி கொள்ளுகிற மிருகங்களுக்கு மத்தியில் அந்த மகளும் அத்தனை வருடம் போராடி கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகளை தான் இயேசு அந்த நாளில் போய் சந்தித்தார். அவளுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாற்றம் எப்படி வந்தது தெரியுமா? அன்பான வார்த்தை நிமித்தம் அவளுக்குள்ள இருதயத்தில் ஒரு மாற்றம் வந்தது. அந்த இடத்துல ஒரு என்கவுண்டர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த மகளுக்குள்ள அன்னைக்கு ஏற்பட்டது ஒரு என்கவுண்டர், இருதயத்தில் ஒரு மாற்றம். அப்போ சொல்லுறா, ஊரை குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ளே போய் எல்லா ஜனங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம். அதுக்கு அடுத்துள்ள வசனங்களை நான் வாசிக்கின்றேன். 28வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றார். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஸ்திரீ என்ன பண்ணிட்டாங்க, குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ளே போய் அந்த கிராமத்தையே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இயேசு பக்கமாக. சாதாரண அவங்க கூட இருந்த சீஷர்களால் அதை முடிஞ்சுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த சீஷர்களால் அவ்வளோ நாள் இயேசு கூட 12 பேர் இருக்கிறாங்க, ஊழியத்தில் 3.5 வருஷம் இருக்கிறாங்க. அவங்க போய் திரளான கூட்டத்தை கூட்டிகிட்டு வர முடியுதா? ஆனால் இயேசு தனிப்பட்ட ஒரு மனுஷனை போய் சந்திக்கிறாரு. அவளுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் அந்த சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவள் ஒரு பாவியான ஒரு மனுஷி. இயேசுவை சந்தித்த பிறகு அவள் ஒரு சுவிசேஷகியாய் மாறிவிட்டாள். ஹல்லேலூயா. உலகத்தின் பார்வையில் அவள் ஒரு தவறான பெண், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அவள் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிற சுவிசேஷகி. ஆமென். ஏன் என்ற வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், அவள் இத்தனை வருடமாக இந்த உலகத்தில் அசுத்தத்தில் இருந்துதான் அவள் அதற்கு பிறகு பரிசுத்தமாய் மாற வேண்டும், கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நம்ம இந்த உலகத்தில் யாரையுமே நம்ம தப்பாக நினைக்க முடியாதுங்க. யாருக்குள்ள யாரை எப்படி தேவன் எந்த நேரத்தில் எழுப்புவார் அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில், தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன்
அனுப்பினார். அது 7வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாசித்த அந்த வார்த்தையின்படியாக அந்த மகள் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார். உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு கணவன் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? இன்னொரு திருமணம் செய்து வைப்பாங்க. நான் பொதுவாக என்ன சொல்கிறேன்னா, நான் நிறைய பெண்கள் மத்தியில் தான் ஊழியத்தை செய்து வருகிறேன். அநேக பெண்களிடத்தில் நான் பார்த்த ஒரே ஒரு காரியம், அன்புக்காக ஏங்கின மகள்கள் தான் அதிகம். அன்பு கிடைக்கவில்லை, அன்பு கிடைக்கவில்லை. போராட்டம், பிரச்சனைகள், வாழ்க்கையில் துக்கம், கண்ணீர், கவலை, அவமானம். பெண்கள் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் சகிக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாடுங்க. அந்த அன்பு கிடைக்கல அப்படின்ற பொழுது சத்ருவானவன் அந்த மகளை வஞ்சிக்க வருகிறான். வேற ஒரு அன்பை தேடி அதை என்ன பண்ணுறா, டைவர்ட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக டைவர்ட் ஆகிடுறாங்க. இந்த சமுதாயம் ஒரு பெண் தனிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள உண்மையாக வாழ விடாது, ட்ரூவாக அவங்கள இருக்க விடாது. அவங்கள எப்படியாவது பாவத்தில் தள்ளுவதற்கு தான் போராடுவான் பிசாசு. அப்படி தான் இந்த சமாரிய ஸ்திரீயும் இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்காக அவள் வழிபாடுகளுக்கு உட்பட்டவளா அவள் அந்த பாவத்துக்குள்ளே போயிருக்கிறா. அவளுக்கு தெரியல, இவனாடு அன்பு காட்டுவான், இந்த புருஷனாடு அன்பாக இருப்பா. அவள் அன்புக்காக மட்டும்தான் ஏங்கி இருக்கிறாள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும், அன்பே உருவானவர் அவரிடத்துல வந்து நிற்கும் பொழுது தான் உண்மையான அன்பு என்ன என்பதை, அந்த ஜீவ தண்ணீருள்ள நதி யார் என்பதை அந்த மகளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இருதயத்திலே ஒரு மாற்றம் வந்தது. ஆண்டவர் அவளை சுவிசேஷிகையாக அந்த நாளிலே மாற்றினார். தனி ஒரு பெண்ணை தேவன் சந்திக்கும் பொழுது அவளுடைய பாவத்தின் வாழ்க்கை மாறி, அதற்கு பிறகு இந்த உலகத்தின் வழிபாடுக்கு அவள் என்ன பண்ணா, விலக்கி ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷகியாக, ராஜ்யத்தின் புத்திரராக மாற்றினதும் அல்லாமல் அவளை ஒரு சுவிசேஷகியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த சமாரியா தேசம் முழுவதும், அந்த கிராமம் முழுவதுமே ரட்சிக்கப்படுவதற்கு இந்த ஒரு மகள்தான் காரணமாக இருந்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. சீஷர்களுக்கே இது ஆச்சரியமாக இருக்கும். சீஷர்கள் பார்த்தாங்களாம், இயேசு அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது அவர்கிட்ட யாரும் போய் தைரியமாக பேசலை, எதுவுமே கேட்கல. ஏன் பேசுகிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், ஊழியத்தில் கூடவே இருக்கிறாங்கல்ல, இயேசு ஒருத்தங்க கிட்ட சும்மா போய் பேச மாட்டார். அவர் பேசினா ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் தான், ஏதாவது ஒன்று நடத்துகிற மாதிரி இருந்தால் தான் இயேசு அந்த பிள்ளைகிட்ட போய் பேசுவார். இப்போ ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. அந்த கிராமம் முழுவதும் இயேசுடைய சுவிசேஷத்தை அறிவித்து கொள்ளவும் ரட்சிக்கப்படுவதற்கும் அந்த மகளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.